guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இன்றைக்கி வரலட்சுமி நோம்போட 3வது நாள். ஸோ இன்றைக்கி வந்துட்டு புனர் பூஜை பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. மார்னிங் வந்துட்டு நல்ல நேரம் 10:45 to 11:45 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து புனர் பூஜை வந்து பண்ணிடலாம். வரலட்சுமி நோம்பு வந்து எங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக, ரொம்ப பாசிட்டிவாக, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்பவே நல்லா வந்து போச்சு. நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம வரலட்சுமி நோம்பு நிறைவு பண்ணுறது தான் புனர் பூஜை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த புனர் பூஜைக்கு சாமிக்கு நெய்வேத்தியம் வந்து இன்றைக்கி வந்து பால், அதில் வந்து குங்குமப்பூ போட்ட பால் தான் வந்து நெய்வேத்தியமாக வைக்க போகிறேன். ஸோ எப்படி புனர் பூஜை வந்து பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரையும் உங்கள் கூட நான் இப்போ காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புனர் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தீபாராதனை காட்டணும். தீபாராதனை காமிச்சு அந்த கற்பூரம் வந்து அதுவாக வந்து குளிர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகம், அப்புறம் வந்து நல்லபடியாக வந்து இந்த வரலட்சுமி பூஜை வந்து சூப்பராக வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக நமக்கு நடத்தி கொடுத்ததுக்காக சாமிக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுட்டு நம்ம அம்மன் கலசம் வச்சிருக்கோம் இல்லையா, அதாவது நம்ம வரலட்சுமி நோம்புக்கு முதல் நாள் சாமியை வந்து வாசல்ல இருந்து அழைச்சிட்டு வந்து வச்சிருப்போம் இல்லையா, இந்த அம்மன் பலகையை வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு நம்மளை நோக்கி ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி வந்து நகர்த்தி விடணும். சோ அவ்வளவுதான். இதுதான் வந்து புனர் பூஜையோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சில பேர் வந்துட்டு அம்மனை வடக்கு நோக்கி ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு வந்து நகர்த்தி விடுவாங்க. சோ நான் வந்து என்ன பார்த்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து நகர்த்தி வைப்பேன். ரெண்டாவது முக்கியமான ஸ்டெப், நம்ம அந்த கலசத்துல வச்சிருக்க தேங்காயும் அம்மன் ஃபேஸையும் அப்படியே கொண்டு வந்து நம்ம வீட்டு அரிசி ட்ரம்ல வச்சுட்டு நம்ம மனசார வேண்டிக்கணும். நிரந்தரமா நீங்க நம்ம வீட்டிலேயே தங்கி என்னைக்குமே வந்துட்டு சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யத்தையும் நீ கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார வேண்டிக்கணும். அப்புறம் அந்த தேங்காவை வந்து நம்ம வீட்டுல ஏதாவது ஸ்வீட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லது. இந்த பெரிய அம்மன் வச்சிருக்கிறதுக்கு நம்ம ஒரு கலசம் வச்சிருப்போம்ல தேங்காய், அந்த தேங்காயுமே நான் வந்து அரிசி பானையில தான் கொண்டு போய் வச்சேன். சோ அவ்வளவுதான். புனர் பூஜையோட முக்கியமான ஸ்டெப் வந்து இந்த ரெண்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டாலே வந்துட்டு சூப்பரா வந்துட்டு நம்ம புனர் பூஜை வந்து நிறைவாகும். இதுக்கப்புறம் நான் சொல்ல போறது வந்து நமக்கு வந்து இந்த பூஜையை பத்தின டவுட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன கிளாரிபிகேஷனோட நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வரலட்சுமி அம்மனுக்கு கலசத்துல கட்டியிருந்த அந்த சாரியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைச்சிருப்பீங்க. அதை கண்டிப்பா நம்ம தாங்க கட்டிக்கணும். அம்மனுக்கு வாங்கினது நம்ம கட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்க வேணாம். நம்ம தானமா கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா புதுசா சாரி வாங்கி நம்ம தானமா இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அம்மன் கோவில்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னாலுமே புதுசா வாங்கி நம்ம வந்து கோவில்களுக்கு கொடுக்கலாம். நம்ம விரதம் இருந்து நம்ம சாமிக்கு கட்டிவிட்ட அந்த சாரியை வந்து நம்ம தான் கட்டிக்கணுங்க. நெக்ஸ்ட், இந்த கலசத்துக்குள்ள போட்டிருந்த பொருட்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரிசி போட்டு அதுல வந்து நம்ம பொருட்கள் எல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த அரிசியையும் நம்ம வந்து பொங்கலுக்கு ஏதாவது சாமி நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அதுக்குள்ள போட்டிருக்க பொருட்கள் கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்போம்ல, அது எல்லாமே நம்ம சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். லெமனை வந்து நம்ம ஜூஸ் போட்டு நம்ம குடிச்சுக்கலாம். சோ நம்மளே அதை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் பார்க்கணும். அம்மனுக்கு நான் சின்னதா வச்சிருந்த கலசத்திலையும் சரி, குலதெய்வம் கலசத்திலையும் சரி, நான் தண்ணி தான் நிரப்பி வச்சிருந்தேன். சோ அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம வீடு ஃபுல்லா வந்து மா இலைய வச்சு தொளிச்சு விட்டுறலாம். மிச்சம் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கால்படாத இடமா பார்த்து நம்ம வீட்டுல வளர்க்குற செடியிலையோ மரத்துலயோ நம்ம வந்து ஊத்தி விட்டுறலாம். வச்சுட்டு இருக்கேன். விளக்கு அதெல்லாமே வந்துட்டு ஓரமாக வச்சுருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகணும். அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட போகிறோம். அண்டு இந்த பிளேட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன். இப்போ இந்த பேங்கிள்ஸு அப்புறம் அந்த பூ இதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டா ஆல்மோஸ்ட் வந்து க்ளீன் ஆகிடும்.
இந்த கோல்டன் பிளேட்ஸ், சில்வர் பிளேட்ஸ், இந்த கோட்டிங் போட்டது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டா போதும். நம்ம வீட்டில் வந்து எந்த ஃபங்க்ஷன்னாலுமே அழகா வந்து சேமா இருக்கிறதுக்கு வந்து இந்த பிளேட்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் வெத்தலை பாக்கு வந்து நிறைய இருக்கு அப்படின்னா வச்சுட்டு தீபம் ஏத்துறா இருந்தால் நம்ம ஏத்திக்கலாம். இல்லைன்னா நமக்கு யாராவது வெத்தலை போடுற பாட்டி யாராவது இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். நான் வந்து அப்படிதான் எங்க நெய்பருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். மேக்சிமம் வந்து நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணாம பாத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இந்த 2 பாக்ஸ்ல தாங்க நான் வந்து பூஜை ஜாமான்கள் எல்லாமே வந்துட்டு சாமிக்கு தேவையானது நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இந்த இயரும் அதே பாக்ஸ்லயே போட்டு நம்ம செல்லோ டேப் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு பத்திரமா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் இயர் எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். முக்கியமா வந்து இந்த விளக்கு இதெல்லாம் இருக்குதுல்ல, அதை வந்து நம்ம இப்பவே வந்து கழுவிடக்கூடாது. சும்மா ஜஸ்ட் ஒரு வைப் மட்டும் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலே போதுமானது. நம்ம இப்போதான் பூஜை எல்லாமே பண்ணிருக்கோம். ஸோ வந்து அதை அப்படியே தொடச்சு நம்ம வந்து எடுத்து வைக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக ஒரு சின்ன கிளாத் வச்சு நம்ம நல்லா வந்து வைப் பண்ணி எடுத்துட்டாலே போதும். அந்த ஆயில் பிசு பிசுப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாலே போதும். அவ்வளோ அழகா நம்ம பார்த்து பார்த்து வந்து ஒவ்வொன்றையும் ரெடி பண்ணியிருப்போம். பட் வந்து இந்த புனர் பூஜை பண்றப்போ வந்து என்னமோ தெரியல, கொஞ்சம் வந்து ஹார்ட் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி தான் இருக்கும். அழகா அந்த சாமியை வந்து நம்ம பண்ணிருப்போம் இல்லை, ஸோ அதெல்லாம் நம்ம கையாலேயே அதை எடுத்து வைக்கிறப்போ கொஞ்சம் வந்து ஹார்ட் ஃபீலிங்ஸாக தான் இருக்கும். பட் நெக்ஸ்ட் இயர் வந்து இதை விட சூப்பரா வந்து பண்ண போறோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட தான் நான் அதை எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு இருப்பேன். ஸோ எல்லாருக்குமே வரலட்சுமி நோம்பி இருக்கிறவங்களுக்கு புனர் பூஜை எப்போ அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பாப்பாவை நான் என்னோட இன்லாஸ்ட்டை கொடுத்துட்டு தான் வந்து இவ்வளோ ஒர்க்குமே பார்த்தேன். கரெக்டாக வந்துட்டு பூ அதெல்லாமே நான் எடுத்து வைக்கிறப்போ பாப்பாவை தூங்க வச்சுட்டு மாமனாரும் வந்து கீழே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க. ஸோ லாஃப்டெல்லாம் வந்து திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு அவங்க தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்பவே வந்துட்டு என்னோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை, ஸோ அதனால் கட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு சார்ஜ் போட்டுட்டு உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். கரெக்டாக வந்து லெவல் 10:45க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ டைம் வந்துட்டு 1:20 ஆகிடுச்சு. 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு எல்லாமே பண்ணுறதுக்கு. கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணலை, பட் வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு அச்சத அரிசி நிறையா ஃபுல்லாக இருந்துட்டு இருந்தனால வீடு ஃபுல்லாக வந்து கூட்டியாச்சு. அப்புறம் பூஜை ஜாமான்லாம் எடுத்து மேலே வச்சாச்சு. குக்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் குக்கிங் தான். ரசம் வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜை அண்ட் புனர் பூஜை விலாக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் கொடுத்துட்டே இருப்பேன். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.